அலகு 6 வரலாற்றுக்கு முந்தைய காலம். நீங்கள் கற்கப் போவது என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பதன் பொருளை கூறுதல், நம் நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அமைவிடங்களின் எடுத்துக்காட்டுகளை வழங்குதல், வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் சமூக பொருளாதார நடவடிக்கைகளை விவரித்தல், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தொழில்நுட்ப பங்களிப்பை விவரித்தல். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது மனிதர்கள் எழுத்தை அறிந்திராத காலமாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் மனிதனின் வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. இக்காலத்தை பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் என 4 படிநிலைகளாக பிரிக்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் காலவரைக்கோடு. மனிதர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள வரலாற்றுக்கு முந்தைய காலம் துணை புரிகிறது. மேலும் மனிதனின் வாழ்க்கை தொடர்ந்து மாற்றம் கண்டு வருவதையும் இது உணர்த்துகின்றது. நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அமைவிடங்கள். நம் நாட்டில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அமைவிடங்கள் பல உள்ளன. அங்கு வாழ்ந்த மனிதர்கள் விட்டுச் சென்ற புதைப்பொருள்களும் புதை வடிவங்களும் இதனை நிரூபிக்கின்றன. நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அமைவிடங்கள். இந்த அமைவிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நம் நாட்டில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருந்துள்ளதை உறுதி செய்கின்றது. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களின் வாழ்க்கை. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களின் சமூக பொருளாதார நடவடிக்கைகளின் வளர்ச்சியானது அவர்களது வாழ்க்கையை மேம்பாடடையச் செய்தது. இதன் வழி அவர்கள் சுற்றுப்புற மாறுதல்களை எளிதில் எதிர்கொண்டனர். வரலாற்றுக்கு முந்தைய காலத்து சமூக நடவடிக்கைகள். 1. பழைய கற்காலம். சிறு குழுக்களில் நாடோடிகளாக வாழ்ந்தனர். குகைகளில் வாழ்ந்தனர். கொடிய விலங்குகளை விரட்ட நெருப்பை பயன்படுத்தினர். 2. இடைக்கற்காலம். சிறு குழுக்களில் நாடோடிகளாக வாழ்ந்தனர். குகைகளிலும் கடற்கரையோரங்களிலும் ஆற்று முகத்துவாரங்களிலும் வாழ்ந்தனர். 3. புதிய கற்காலம். பெரிய குழுக்களில் நிரந்தரமாக ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்தனர். ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் கடற்கரையோரங்களிலும் குடியிருப்புகளை அமைத்தனர். 4. உலோக காலம். மிகப்பெரிய குழுக்களில் நிரந்தரமாக ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்தனர். அவர்களை வழிநடத்த தலைவர் ஒருவரை கொண்டிருந்தனர். சடங்குகளையும் மரபுகளையும் முறையாக அமல்படுத்தினர். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களின் வாழ்க்கை. வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மாற்றங்களும் அவற்றின் தொடர்ச்சியும் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும் விளைவை ஏற்படுத்தின. அக்கால மனிதர்கள் இயற்கை மூலங்களை ஆக்கத்திறனுடன் பயன்படுத்தி வாழ்ந்தனர். வரலாற்றுக்கு முந்தைய காலத்து பொதுவான நடவடிக்கை. 1. பழைய கற்காலம். கற்களினாலான கருவிகளை பயன்படுத்தினர். காட்டு வளத்தை சேகரித்தனர், விலங்குகளை வேட்டையாடினர். உணவை பகிர்ந்து கொண்டனர். 2. இடைக்கற்காலம். நன்கு சீராக்கப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்தினர். காட்டு வளத்தை சேகரித்தனர், விலங்குகளை வேட்டையாடினர், மீன் பிடித்தனர். உணவை பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் தொடர்ந்தது. 3. புதிய கற்காலம். பல்வேறு பயன்களை கொண்ட சீராக்கப்பட்ட வடிவமைப்பற்ற கற்கருவிகளை பயன்படுத்தினர். விவசாயம் செய்தனர், மீன் பிடித்தனர், பிராணிகளை வளர்த்தனர், மட்பாண்டங்களை செய்தனர். பன்மடங்கு வாணிப நடவடிக்கையையும் வேலை பிரிவையும் மேற்கொண்டனர். 4. உலோகக் காலம். உலோகக் கருவிகளை பயன்படுத்தினர். கடற்பயணமும் வாணிபமும் முக்கிய நடவடிக்கைகளாக அமைந்தன. பன்மடங்கு வாணிப நடவடிக்கை மேலும் வளர்ச்சி கண்டது. அயல் அரசுகளுடன் தொடர்பு வைத்திருந்தனர். வரலாற்றின் தொடக்கம், வளர்ச்சி. மனிதனின் தோற்றம். தொழில்நுட்ப பங்களிப்பு. மனித வாழ்க்கையில் தொழில்நுட்ப வளர்ச்சி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்கள் அக்கால தேவைக்கேற்ப பொருத்தமான கருவிகளை உருவாக்கினர். தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கையை மேம்பாடடையச் செய்தது. விவசாயத் துறையில் மாற்றம். அன்று கல்லாலும் மரத்தாலுமான அடிப்படை கருவிகளை பயன்படுத்துகின்றனர். இன்று விவசாய உற்பத்தியை பெருக்க இயந்திரத்தை பயன்படுத்துகின்றனர். தொடர்பு துறையில் மாற்றம். அன்று ஓவியம், புகை, ஒலி ஆகியவற்றை பயன்படுத்தினர். இன்று அலுவல்களை எளிதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள நவீன தொடர்பு கருவிகளை பயன்படுத்துகின்றனர். தொழில்நுட்ப மாற்றம் எவ்வாறு மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது?
தொழில்நுட்ப பங்களிப்பு மனித வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இன்றைய வசதிகளுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தாக்கமே காரணமாகிறது. போக்குவரத்து துறையில் மாற்றம். அன்று மரக்கலங்களால் செய்யப்பட்ட படகை பயன்பட்டனர். இன்று பாதுகாப்பாகவும் விரைவாகவும் பயணிக்கக்கூடிய கப்பலை பயன்படுத்துகின்றனர். வீட்டுத் தேவைகளில் மாற்றம். அன்று விறகுகளை பயன்படுத்தி சமைத்தனர். இன்று எளிதாகவும் பாதுகாப்பாகவும் உள்ள மின் அடுப்பை பயன்படுத்துகின்றனர். மனிதர்களின் வாழ்க்கை. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.